கும்பகோணம் அருகே ஆரியப்படை வீடு ஊராட்சியில் திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கும்பகோணம் அருகே திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் ஆரியப்படை ஊராட்சி சமத்துவபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் ஒன்றிய அவைத் தலைவர் லோகநாதன் தலைமையில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாரசு, ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவருமான எஸ்.கே. முத்துசெல்வம், ஒன்றிய பொருளாளர் இளங்கோவன், கூட்டுறவு சங்க தலைவர் சூரியமூர்த்தி, மாவட்ட பிரதிநிதிகள் கரிகாலன், மணிவாசகம், ஸ்ரீகண்டன், குணாளன், சுவாமிமலை, பேரூர் கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன், ஒன்றிய துணை செயலாளர் தியாக தங்கராஜன், தொண்டரணி மகளிர் மாவட்ட அமைப்பாளர் கௌரி, ஒன்றிய குழு உறுப்பினர் தேவி இளங்கோவன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் செப்டம்பர் 13 முன்னாள் அமைச்சர் கோசி மணி பிறந்தநாள் விழா, செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா, செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா, கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா சென்னையில் வருகிற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. முப்பெரும் விழாவில் மேற்கு ஒன்றியத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொள்வது என்றும், மாநிலங்களவை உறுப்பினர் குளிர்கால கூட்டத்தொடரில் வருகிற மகாமகம் விழாவுக்கான அடிப்படை பணிகள், விவசாயிகள், மீனவர்கள், வாழ்வாதார பிரச்சினைகள் மற்றும் மாணவர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்காகவும் நமது மாவட்டத்திற்கு மட்டுமின்றி தமிழகம் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவே மாநிலங்களவையில் குரல் எழுப்பியதோடு ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தூத்துக்குடி நெல்லைக்கு நிதி உதவி வேண்டியும், தமிழ்நாட்டிற்கான நிதி பங்கீடு வேண்டியும் மாநில சுயேட்சை கொள்கையை வலியுறுத்தி சிறப்பாக உரையாற்றிய மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரத்திற்கு இந்த கூட்டம் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன.